வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க்கை ரகசியம். வெறும் 48 மணி நேரத்துல, அதாவது 2 நாளுக்குள்ளார எப்படி நம்ம நினைச்சதை அடையிறது பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் பேரு 2 கப் மெத்தட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெத்தடை எப்படி பண்றது பத்தி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கிளாஸ் டம்ளர், ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ். அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் இல்லைன்னா பேப்பர்ல எழுதிக்கோங்க, அதை எடுத்து டம்ளர்ல ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பென், அப்புறம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்றது பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கிளாஸ் டம்ளர் 2த்தையும் எடுத்து உங்க முன்னாடி வச்சுக்கோங்க. இதுல கிளாஸ் டம்ளர் 1 தான் உங்களோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. கிளாஸ் டம்ளர் 2 தான் உங்களோட ஃபியூச்சர் சிச்சுவேஷன் அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். நீங்க இப்போ அதே நபர் கூட மறுபடியும் சேரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுப்போம். இப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து ஒரு பேப்பர்ல பிரேக்கப்னு எழுதி கிளாஸ் டம்ளர் 1ல ஒட்டுங்க. இன்னொரு பேப்பர்ல ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு எழுதி கிளாஸ் டம்ளர் 2ல ஒட்டுங்க. இப்போ கிளாஸ் டம்ளர் 1ல குடிக்கிற அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. இப்போ பிரேக்கப்னு எழுதியிருக்க டம்ளரை கையில எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த நபர் கூட ஏன் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு, எதனால பிரச்சனை வந்துச்சுன்னு ஒரு 2 மினிட்ஸ்க்கு யோசிங்க. யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டம்ளர்ல தண்ணி எடுத்து செகண்ட் டம்ளர்ல ஊத்துங்க பொறுமையா. இப்போ செகண்ட் டம்ளர்ல கையில எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி அதே ஆளு கூட ஹாப்பியா மேரேஜ் பண்ணி சந்தோஷமா இருக்க போறது பத்தி யோசிங்க. மினிமம் ஒரு 3 மினிட்ஸ்ல இருந்து மேக்சிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு யோசிங்க. யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கையில இருக்கிற தண்ணிய பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. அவ்வளவுதான். இந்த மெத்தடை இப்போ பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ணது நடக்குமா நடக்காதா, நம்ம சேருவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த மெத்தட் பிரேக்கப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜாப் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேரணும்னு நினைக்கிறவங்க, மணி வேணும்னு நினைக்கிறவங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷன் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் எதுக்கு 2 கப்னு பேர் வந்துச்சுன்னா, 2 கிளாஸ் டம்ளர் யூஸ் பண்றதுனாலதான் இதுக்கு 2 கப்னு பேர் வந்துச்சு. இதுக்கு டைமென்ஷன் ஜம்பிங்னும் குவாண்டம் ஜம்பிங்னும் வேறு பேர் இருக்கு. எதுக்கு டைமென்ஷன் ஜம்பிங் வேணும் பேர் வந்துச்சுன்னா, ஒரு டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு ஜம்ப் பண்றதுனால, அதாவது நீங்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல இருந்து ஃபியூச்சர் சிச்சுவேஷனுக்கு ஜம்ப் பண்றதால அதுக்கு பேர் டைமென்ஷன் ஜம்பிங்னு பேர் வந்துச்சு. இதுல குவாண்டம் ஜம்பிங்னு பேர் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இதே மாதிரி பிரபஞ்சம் இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேரலா இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கு, அதுல நம்மள மாதிரி அதே ஆளு அங்க இருக்கிறாங்க. இந்த யூனிவர்ஸ்ல ஒரு குமார்னு ஒருத்தர் இருந்தானா, அதே பேரலல் யூனிவர்ஸ்ல இன்னொருத்தர் குமார்னு அதே மாதிரி உருவம் அதே மாதிரி குணத்தோட இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ்ல இருந்து அந்த யூனிவர்ஸ்க்கு நீங்க ஜம்ப் பண்ற மாதிரின்னு சயின்டிஸ்ட் சில பேருங்க சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இதுக்கு குவாண்டம் ஜம்பிங்னும் பேர் வந்துச்சு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணின எல்லாத்துக்குமே 100% சக்சஸ் தான் கிடைச்சிருக்கு, நான் உள்பட. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் சக்சஸ் கிடைக்கும். மறக்காம அதை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தட் இதை நம்பலாமா வேண்டாமா நினைக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வாழ்க்கை ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.